நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படின்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா. ஸோ அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியாவில் இதை பற்றின வீடியோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரோட்டோடைப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி. ஸோ எப்படி உங்களால் இதை பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத பற்றி கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரீசெண்ட் இயர்ஸாகவே ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டது எதுக்குன்னா ஃபுல் வியூ இருக்க டிஸ்பிளே கொண்டு வரணும், எந்த விதமான பெசல்ஸோ இல்லை வேற எந்த விஷயங்களுமே அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். அதுக்கு தான் ஆப்பிள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாச் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து அதில் கேமரா எல்லாத்தையுமே சென்சார்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே வந்து நாச்சை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதையும் தாண்டி சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃப்ரண்ட் கேமரா அந்த சென்சார்ஸ் எல்லாமே ஸ்லைடர் மாதிரி ஒரு மொபைலை கொண்டு வந்து அந்த ஸ்லைட் பண்ணால் ஃப்ரண்ட் கேமரா வர மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப் அவுட், அதாவது வந்து நம்ம இப்போ OnePlus 7 Proல கூட பார்த்துருந்தோம். செல்ஃபி எடுக்கணும்னா உள்ளேருந்து ஒரு மாடல், மெக்கானிக்கல் மாடல் வந்து வெளியே வந்து செல்ஃபி கேமரா கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் ஏசூஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் இருக்க கேமரா ஃப்ளிப் அவுட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வர வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. சாம்சங் வந்து பஞ்சோல் டிஸ்பிளேல இன்ஃபினிட்டி ஓ கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளேல ஒரு டாட் இருக்கும், அதில் தான் கேமரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே கடியிலேயே கேமரா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா கிளியராக நீங்கள் டிஸ்பிளேல வேறு எதையுமே பார்க்க முடியாது. நார்மல் ஃபுல் டிஸ்பிளே, அதுக்கு அடியில் கேமரா இருக்குது. செம்மையாக இருக்குல்ல கேட்கறதுக்கு. நம்ம அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்துருப்போம், அது நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அண்டர் டிஸ்பிளே கேமராவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சோசியல் மீடியா போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா, செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா அது கடியில் இருக்குது. ஸோ அந்த மாடலில் வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இது அண்டர் டிஸ்பிளே தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த விரலை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேமரா மேலே வச்சு காட்டுறாங்க. ஓப்போ சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஷோமியும் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் அண்டர் டிஸ்பிளே கேமரா இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Mi 9 மாதிரி தான் இருக்குது. அதில் இந்த மாடலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், நார்மலாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேமரா ஓப்பன் பண்ணி செல்ஃபியில் கேமரா எடுக்கிறாங்க. பட் ஃப்ரண்ட்டில் கேமராவே இல்லை, எந்த விதமான மெக்கானிக்கல் மாடலுமே இல்லை. ஸோ இது உண்மையாக பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ எல்லாமே அந்த மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் மாதிரி இருக்க விஷயத்தை தான் பார்த்துருந்தோம். எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே என்ன சொன்னாங்கன்னா இது ஃபியூச்சர் கிடையாது. ஏன்னா என்னதான் நீங்கள் அந்த மெக்கானிக்கல் மாடலில் நிறைய டெஸ்ட் பண்ண மாதிரிலாம் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொன்னாலும் அந்த மெக்கானிக்கலுங்கிறது எப்போ வேணால் ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ இது ஃபியூச்சராக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பட் இப்போ இந்த அண்டர் டிஸ்பிளே கேமராங்கிறது கண்டிப்பாக ஃபியூச்சர் தான். இதெல்லாம் ஓகே, இவங்களால எப்படி இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் ரொம்ப சிம்பிள், டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளே. ஸோ சாம்சங் ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் OLED டிஸ்பிளேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க இந்த ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் அவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து பார்க்கக்குள்ள ஷோமியோட அஃபீஷியல்ஸுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளே மூலமாக தான் எது எங்களால் பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா அந்த கேமரா மாடல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு மேலே இருக்க டிஸ்பிளே வந்து நார்மல் டிஸ்பிளே மாதிரி தான் ஒர்க் ஆகும், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் நீங்கள் கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த செல்ஃபி கேமராவுக்கு போகக்குள்ள அந்த அதாவது OLED டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அந்த டயோட இண்டிவிஜுவல் டயோட்ஸாக இருக்கும். ஸோ அந்த கேமரா முன்னாடி இருக்க அந்த குறிப்பிட்ட டயோடு வந்து ஃபுல்லாகவே வந்து பவர் கட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகிருக்குள்ள அது டிரான்ஸ்பரண்ட்டுங்கக்குள்ள லைட்டுங்கிறது இந்த டிஸ்பிளே வழியாக பாஸ் ஆகி அந்த கேமராவில் பட்டு இமேஜ் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இந்த கேமராஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த இமேஜ் பேசிக்காக எப்படி உருவாகுது, இதை பற்றிலாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளேனால தான் இது பாசிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னால் நம்ப முடியாதா இல்லை எல்லாருக்குமே இருக்க கேள்விங்கிறது பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கேள்வி இருக்குங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல் கேள்வி வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து எப்படி அதால் வந்து நல்ல இமேஜஸை கொடுக்க முடியும்? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் செல்ஃபி கேமராவில் இப்போ எடுக்கிறோம்ல அந்த அளவுக்கான ஃபோட்டோஸை அதால் இப்போ கொடுக்கவே முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஃபோட்டோஸில் லைட் அப்படியே பாஸ் ஆகி ஒரு இமேஜ் ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுத்துருது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம், பட் 100% ஆப்டிக்கல் கிடையாது. ஒரு டிஸ்பிளே அப்படிங்கக்குள்ள அது வழியாக போகி அந்த பக்கம் இமேஜ் சென்சாரில் பட்டு ஒரு இமேஜ் வந்து கேப்சர் ஆகி கொடுக்குதுங்கிறதுக்குள்ள இந்த டிஸ்பிளே இருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ண விடாது. ஸோ இதுக்கு இவங்க தனியாக ஒரு இமேஜ் ப்ராசஸிங் அல்காரிதம் எழுதி ஃபோட்டோ எடுத்து முடித்த உடனே அந்த இமேஜ் ப்ராசஸிங் அல்காரிதம் வந்து அந்த முன்னாடி டிஸ்பிளே இருக்க அந்த மாடல் விஷயத்தை வந்து அந்த ஃபோட்டோலேருந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நல்ல இமேஜஸை கொடுக்க முடியும். அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரெண்டாவது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இந்த டிஸ்பிளேவை தாண்டி லைட்டு உள்ளே பாஸ் ஆகி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட முடியும். பட் லோ லைட்டில் என்ன நடக்கும்? ஏன்னா இங்கே வந்து நம்மளால் வந்து ஃப்ளாஷும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை எங்கே வைப்பாங்க? ஏன்னா இது ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ அப்படிங்கக்குள்ள
என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது வந்து நான் எப்படி சொல்கிறது, இதுதான் ஃபியூச்சர் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப்போட வீடியோ தான். ஸோ இனிமேல் வந்து இது ஷோகேஸ் பண்ண வைக்கல, இது எப்போ மார்க்கெட்டுக்கு வரப்போகுது இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே முக்கியமான விஷயம், இது லான்ச் ஆகக்குள்ள இப்போ வந்து 2019 வரது டவுட் தான், 2020 மார்க்கெட்டுக்கு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எப்பயுமே வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் தான் இருக்கும். பட் கொஞ்ச நாள் ஆகக்குள்ள பட்ஜெட் மொபைல்ஸ்லேயே இது வரும் அப்படிங்கிறத நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வரக்குள்ள ரொம்ப காஸ்ட்லியான டிவைசஸில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷியோமி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ் 15,000 பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. 20,000 சாம்சங் A50 பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இது மார்க்கெட்டுக்குள்ளே வர வரைக்கும் தான். ஸோ வந்துருச்சுன்னா அடுத்த ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இதை நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். இது லான்ச் ஆச்சுன்னா முதல் தடவை யூஸ் பண்ணுங்கிறத ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ஃபியூச்சர்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி 4-5 பேர் தெரிஞ்சுக்கணும் இப்படியும் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.